அண்மை செய்தி. பாஜக தேர்தல் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் மேலாண்மை குழுவை தமிழக பாஜக அமைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் மேலாண்மை குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவில் யார் யார் இடம்பெற்றுள்ளனர்? முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பாஜக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த தேர்தல் தயாரிப்பு அறிக்கை குழு என்பது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் சென்று அந்த பிரச்சாரங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள், தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலாக அந்த தேர்தல் மேலாண்மை குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைப்பாளர் அவர் இடம்பெற்றிருக்கிறார். இணை அமைப்பாளர்களாக 5 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக SR சேகர் மாநில பொருளாளராக இருக்கிறார். அதே போல பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ், அதே போல மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ், அதே போல மாநில பொதுச் செயலாளர் OBC அணியில் இருக்கக்கூடிய மாலதி செல்வகுமார், அதே போல கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமபிரியன் உள்ளிட்டோர் இந்த மேலாண்மை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த கட்சியினுடைய பிரச்சார திட்டங்கள், வியூகங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அவர்கள் அமைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி. பாஜக தேர்தல் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் மேலாண்மை குழுவை தமிழக பாஜக அமைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் மேலாண்மை குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவில் யார் யார் இடம்பெற்றுள்ளனர்? முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பாஜக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த தேர்தல் தயாரிப்பு அறிக்கை குழு என்பது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் சென்று அந்த பிரச்சாரங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள், தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலாக அந்த தேர்தல் மேலாண்மை குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைப்பாளர் அவர் இடம்பெற்றிருக்கிறார். இணை அமைப்பாளர்களாக 5 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக SR சேகர் மாநில பொருளாளராக இருக்கிறார். அதே போல பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ், அதே போல மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ், அதே போல மாநில பொதுச் செயலாளர் OBC அணியில் இருக்கக்கூடிய மாலதி செல்வகுமார், அதே போல கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமபிரியன் உள்ளிட்டோர் இந்த மேலாண்மை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த கட்சியினுடைய பிரச்சார திட்டங்கள், வியூகங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அவர்கள் அமைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.